வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கானது. நம்ம ஆல்ரெடி 60 கொஷின் தமிழில் பார்த்தாச்சு. இப்போ 61வது வினாக்கள்லேருந்து பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை இல்லாமல் பேலன்ஸ் 60 கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ண வீடியோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 61வது கேள்விக்கு போகலாம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக. குமரன் மழையில் நனைந்தான். அவன் நனைந்தான் அப்படின்றது தன்வினை வாக்கியம். எவ்வளவு உயரமான மரம், இது உணர்ச்சி வாக்கியம். அப்துல் நேற்று வருவித்தான். வருவித்தான் என்பது பிறவினையில் வரக்கூடியது. பந்து உருண்டது. பந்து உருண்டதுன்னா தானாக உருண்டது, அது தன்வினையில் வரும். ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். கம்பளம், குன்று, காக்கை, செங்கடல், தேங்காய். கம்பளம் முதல்ல வரும், அடுத்து கா வரிசையில், அடுத்தது காக்கை, அடுத்து குன்று, அடுத்து செங்கடல், தேங்காய். கம்பளம், காக்கை, குன்று, செங்கடல், தேங்காய் என்ற வரிசையில் தான் வரக்கூடியது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வியும் சரியான அகர வரிசை தான் கேட்டிருக்காங்க. அன்பு, இங்கே பாருங்கள், அன்பு, இன்பம் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ஆற்றல் வருது. ஸோ இது தவறு, நமக்கு தெரியணும். அடுத்து அன்புன்ற வார்த்தை 4வதாக வந்திருக்கு, அதுவும் தவறு, இதுவும் தவறு. அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு என்பது தான் சரி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. வேறு சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்க. வேறு சொல்லின் வினையால் அணையும் பெயர். பாடு என்பது வேறு சொல், அதோடைய வினையால் அணையும் பெயர் பாடியவள். பாடுதல் தொழில் பெயர். பாடுதல் என்று வந்தால் தொழில் பெயர். பாடியவள் என்பது தான் வினையால் அணையும் பெயர். வேறு சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. கண்டல், காண்க, கண்டான் என்பதெல்லாம் இதில் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிறது எதில் வரும்னா கண்டல், காணுதல், இந்த இல் வரிசையில் வருது இல்லையா, இதை வச்சு தான் கன்ஃபியூஸ் ஆனால் இது ரெண்டும் கட்டாயம் வராதுன்னு நமக்கு தெரியும். ஸோ காணுதல், கண்டல்னா கண் அப்படின்னு நமக்கு வேறு சொல் வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இரக்கத்தை குறிக்கக்கூடியது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? கதிரவனை குறிக்கக்கூடியது. ஆதவன், பகலவன், ஞாயிறு இந்த சொற்கள்லாம் எதை குறிக்கும்னா கதிரவனை குறிக்கக்கூடியது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்கள் கூறப்படுவது எது? தேர்ந்தெழுதுக. காற்று, இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா காற்று என்பதை தான் குறிக்கக்கூடியது. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. கொடு, கோடு. கொடு என்பது கொடுத்தல் என்ற பொருளிலும், கோடு என்பது நேராக வரைதல் என்ற பொருளிலும் வரக்கூடியது. ஸோ ஆப்ஷன் சி சரியான விடை. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. இதெல்லாமே நம்ம சிம்பிள் நினைப்போம், ஆனால் இதில் தான் மேக்ஸிமம் எக்ஸாமில் குரூப் 4லேயா இருக்கட்டும், குரூப் 2லேயா இருக்கட்டும், நிறைய பேருக்கு தமிழில் மார்க் குறையிறதுக்கு காரணமே என்ன இருக்குன்னா இந்த மாதிரி சந்தி பிழையற்ற தொடர். ஒரு ஒரு வினா கொடுத்து அதோடைய சரியான விடை என்ன அப்படின்றது, இல்லாட்டி விடையை கொடுத்து சரியான வினா எது, இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. வாடை காற்று வீசியது. வாடை காற்று வீசியது. வெயில் சட்டென தணிந்தது. வெயில் சட்டென தணிந்தது. இந்த இடத்துல நமக்கு எது சரினா வாடை காற்று. 2ஆம் வேற்றுமை தொகைக்கு அடுத்து நமக்கு மேலெழுத்து வரக்கூடியது. அடுத்து சட்டென, என வருது இல்லையா, ஸோ அந்த இடத்துல இத்து நமக்கு வரணும். ஸோ இதில் 1, 3 தான் சரி, 2, 4 தவறு. மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர். கூரை வேய் என்பதுதான் சரியானது. ஆப்ஷன் சி. பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. பாக்கு, பாட்டு, பத்து கசட தபரல வரக்கூடியது.
கசட தபரல வரக்கூடியது. பஞ்சு வல்லின எழுத்துக்கள் இல்லாமல் மெல்லின எழுத்துக்கள் வந்திருக்கு பஞ்சு என்பது, அதனால் அது தவறு. ஸோ பஞ்சு என்பது தான் இந்த இடத்துல பொருந்தா சொல்லை கண்டறிக. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. இதில் வந்து நமக்கு எது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோன்னா எஃகு தான் பொருந்தாதது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பண்பு, மஞ்சு, கண்டு என்பதெல்லாம் வந்துட்டு மெல்லின எழுத்துக்களில் வரக்கூடியது. ஞஞன நமன இதுதான் மெல்லின எழுத்துக்கள். ஸோ எஃகு என்பது வந்து ஆயுத எழுத்தில் வரக்கூடியது. ஸோ அதனால் இது தவறு. நமக்கு எஃகு என்பது தான் இந்த இடத்துல பொருந்தாதது. வானமளந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது என்பது தான் சரியானது. ஆப்ஷன் சி. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். என்றென்னும் இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது, 6th 7thலேயே இருக்குது. இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நினைப்போம், ஆனால் கேட்டிருக்காங்க பாருங்கள். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். ஸோ இந்த இடத்துல 2 லகரம் வந்திருக்குது. அந்த 2 லகரம் ஏன் அப்படின்றது நம்ம புணர்ச்சி விதி தெரிஞ்சதுன்னா ஈஸியாகவே சொல்லிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அகரம் வந்து இந்த இடத்துல கெடுது. ஸோ அந்த அகரம் வந்து இல் கூட்டல் ஆ, இது ரெண்டும் ஒன்றாகும்போது லாவாயிடும். இது இன்னொரு லாவுக்குரியது. ஸோ வாசல் அலங்காரம் சி தான் சரியான விடை. ஒருமை பன்மை பிழை நீக்குக. சரியான தொடரை தெரிவு செய்க. இவை பழங்கள் அல்ல என்பது தான் சரியானது. இந்த ஒருமை பன்மை பிழையும் நமக்கு வந்து எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இதுலேயும் நம்ம தவறு செய்வோம். அதை செய்தது நான் அல்ல. அன்று என்பது தவறானது. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அப்படின்னு வர்றது இந்த இடத்துல தவறு. ஸோ இந்த இடத்துல அவை பழங்கள் அல்ல என்பது தான் சரியானது. ஸோ டி தான் சரியான விடை. சொல் பொருள் பொறுத்துக. தெளிவு, நற்காட்சி, ஊர்தல், நல்லறிவு, உவசமம், அடங்கி இருத்தல், பேர்தற்கு அகற்றுவதற்கு. ஸோ 2 4 1 3 2 4 1 3 என்பதுதான் சரியான விடை. சொல்லும் பொருளும் பொறுத்துக. குந்த மிசை கந்தம் விசனம். குந்த உட்கார, மிசை மேல், கந்தம் மனம், விசனம் கவலை. ஆப்ஷன் பாம்பே தான் சரியான விடை. எவ்வகை தொடர்? பூக்களை பறிக்காதீர், கட்டளை தொடர். பறிக்காதீர், செய்யாதீர் அப்படின்னு வந்ததுன்னா இது கட்டளை தொடரில் வரக்கூடியது. எவ்வளவு உயரமான மரம்? உணர்ச்சி தொடர். சொல்லின் கூட்டு பெயர் காண்க. பழங்கள். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆட்டு மந்தை. ஆடு என்பது ஆட்டு மந்தை. பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்னும் விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. அல்லின் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்னும் விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்றிருக்கும் நூல் நற்றிணை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கலைச்சொல்லை அறிக. சாலைன் சாயில், கலர் நிலம். ஏஷியன்ட் லிட்ரேச்சர், கலைச்சொல்லுடைய பொருள் பண்டைய இலக்கியம். கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக. டவுன்லோட் பதிவிறக்கம். மிஷல் என்பது ஏவுகணையில் வரும். கடல் மைல் என்பது தவறு. லான்ச் வெஹிக்கல், ஏவு ஊர்தி. நாட்டிக்கல் மைல், இதுதான் வந்து நமக்கு கடல் மைல் என்பது வரும். இதுலேயே எல்லா ஆன்சரும் இருக்குது, ஆனால் வந்து மாறி மாறி இருக்குது. இருபொருள் தருக. அலை என்பது ஒன்று கடல் அலை, இன்னொன்று வந்து அலைந்து திரிதலை குறிக்கக்கூடியது.
இரு பொருள் தருக. ஆறு ஒன்று வந்து நதி, இன்னொன்று வந்து எண்ணெய் குறிக்கக்கூடியது. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. சேவல் கூவும், புறா குணுகும், கொக்கரிக்கும் என்பது கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும் என்பதுதான் சரியாக வரக்கூடியது. சேவல் கூவும் என்பதுதான் சரி. சரியான இணைப்புச் சொல் காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, டேஷ் பாட்டின் மூல ஊற்றே நீதான். விடுபட்ட இணைப்புச் சொல்லை தேர்வு செய்க. ஏனெனில் என்பதுதான் இந்த இடத்துல சரியான இணைப்பு சொல். ஏனெனில் என்பதுதான் சரியான இணைப்பு சொல். நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகள் எது சரியானது? யாரது சாலை ஓரம் படுத்து கிடப்பது? இந்த இடத்துல ஏதான் வந்து நமக்கு சரியானது. ஊர் பெயர்களின் மருவுவை கண்டுபிடிக்க. புதுக்கோட்டை புதுகை, புதுக்கோட்டை புதுகை. ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக. திருநெல்வேலி நெல்லை, திருநெல்வேலி நெல்லை. ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. புதுச்சேரி புதுவை, புதுச்சேரி புதுவை. பொருத்தமான காலத்தை சுட்டுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. இது வந்து நிகழ்காலத்தில் வரக்கூடியது. மாடுகள் புல்லை மேய்ந்தது அப்படின்னு வந்ததுன்னா, புல்லை மேய்ந்ததுன்னு வந்ததுன்னா இறந்த காலத்தில் வரும். மாடுகள் புல்லை மேயும் அப்படின்னு வந்ததுன்னா எதிர்காலத்தில் வரக்கூடியது. ஸோ இது நிகழ்காலம். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்வு செய்க. கண்ணன் பாடுகிறான் நிகழ்காலம், மாணவி எழுகிறாள் இறந்த காலம் என்பது தவறு. வளவன் சாப்பிட்டான் இதுவும் தவறு, நமக்கு வந்து இறந்த காலத்தில் வரக்கூடியது. குமுதா கடைக்கு போனால் இதுவும் நமக்கு வந்து இறந்த காலத்தில் வரக்கூடியது. ஸோ மூன்றுமே தவறு. பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்வு செய்க. கண்ணன் படித்தான், படித்தான் என்பது இறந்த காலம். ஏதான் சரியானது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. நீத்து பாகம் குடிக்கவா, நீத்து பாகம் குடிக்கவா, மேல் கஞ்சி குடிக்கவா. நீத்து பாகம் என்பது இந்த இடத்துல மேல் கஞ்சி. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா டி தான் சரியான விடை இந்த இடத்துல நமக்கு வருது. ஓகே, நம்ம வந்து தமிழில் இருக்கிற 100 வினாக்களையும் இப்போ டிஸ்கஸ் பண்ணியாச்சு.